ஸோ மெர்லின் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுப்பேன், அப்படியே நான் கண்டினியூ பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. மெர்லின் உங்களுக்கு கேட்குதா நான் பேசுறது? சார். ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு நான் இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு மறந்துடும் கரெக்டாக? ஞாபகம் இல்லை. ஓகே. ஸோ ப்ரோ யாரோ பக்கம் செமையா நாய்ஸ் கேக்குது ப்ரோ, சுத்தமா கேட்கல. ஓகே. மெர்லின், ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம், ஐடியா இருக்கு. ஆரக்கிளில் வந்து 2 மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஆரக்கிள்ன்றது ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஹெச்ஆர்எம்எஸ் பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஹெச்ஆர்எம்எஸ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹெச்ஆர்எம்எஸ்னால் அதில் என்னென்ன பண்ணுவாங்க? மோஸ்ட்லி ஹையரிங் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ரெக்ரூட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக? ஸோ ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். அடுத்தது வந்து ஆன்போர்டிங். ஸோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த எம்ப்ளாய் ஆன்போர்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாய் ஆன்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸோ த எம்ப்ளாய் ஹேவிங் சம் அட்டண்டன்ஸ். ஸோ அந்த அட்டண்டன்ஸ் வந்து தனி மாடியூல். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரோல்னு ஒன்று இருக்கும். பேரோல்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், சேலரி ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங்கில் தான் ரெக்கார்டு கிரியேட் ஆகும். ஸோ ஒரு மாஸ்டர் ரெக்கார்ட், எம்ப்ளாயோட மாஸ்டர் ரெக்கார்ட் கிரியேட் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிரியேட் ஆகும். மாஸ்டர் ரெக்கார்டு இங்கே தான் கிரியேட் ஆகும், மாஸ்டர் ரெக்கார்டு. ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணி நீங்கள் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, எல்லா ப்ராசஸும் இங்கே தான் இருக்கும். செலக்ட் ஆர் ரிஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் அட்டண்டன்ஸில் வந்து எல்ஓபி டேஸு, ஒரு பேயபிள் டேஸ், இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்இன் செக் அவுட்டு, செக்இன் செக் அவுட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பஞ்ச் பண்ணுவீங்கல்ல ஐடி கார்டு, அதுதான் அந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த அட்டண்டன்ஸ் வரும். இதுலேருந்து தான் வந்து இந்த கால்குலேஷன் நடக்கும். ஸோ இந்த இதுக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த எம்ப்ளாயோட எல்ஓபி டேஸ் பேபிள் டேஸை வச்சு சேலரி கால்குலேட் பண்ணுவாங்க. சேலரின்றது வந்து இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே இவருக்கு வந்து ஒரு 5 லேக் சிடிசி, 5 லேக்ஸ்னு போடுறாங்க வச்சுக்கோங்க. 5 லேக் சிடிசினா இவரோட பிரேக்கப்ஸ் எல்லாமே இங்கே தான் கால்குலேட் ஆகும். பேரோட தான். ஓகேவா? பேரோட தான் சிடிசியோட கால்குலேஷன் நடக்கும், சேலரி கால்குலேஷன். வந்து சேலரி கால்குலேஷன் இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க 1 இயர். ஸோ அவங்களுக்கு அப்ரைசல் கொடுப்பாங்க. அப்ரைசல்னா உங்களுக்கு தெரியும், இன்க்ரிமெண்ட் எப்படி கொடுப்பாங்க, பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேட்டிங். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து ஆரோக்கில் வந்து காம்பன்சேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காம்பன்சேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. ஸோ எம்ப்ளாயி 5 years ஒர்க் பண்ணிட்டாரு. ஸோ தே வாண்ட் டு மூவ் டு நெக்ஸ்ட் கம்பெனி. ஸோ இட்ஸ் கமிங் டு பார்த்தீங்கன்னா எந்த சாஃப்ட்வேர் போனாலும் இதான் காமன் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தி ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஹெச்ஆரோட ஃபங்க்ஷன்ஸ். இருக்கா? இல்லை சார். இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம இதில் கொண்டு வராங்க. இதில் ஆரக்கிள் சாஃப்ட்வேரில். ஸோ ஆரக்கிள் சாஃப்ட்வேரில் தே ஹேவிங் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கோர் ஹெச்ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங் எல்லாம் இது நடக்கும். பேரோலில் வந்து சேலரி கால்குலேஷன் தான் நடக்கும். ஆப்ஷன்ஸில் வந்து எல்ஓபி டேஸ், செக்இன் செக் அவுட் எல்லாமே நடக்கும். ஸோ இது எல்லாமே இந்த டாபிக் இதில் வந்துடும். நெக்ஸ்ட் கம்மிங்னா இதுலேயே வந்து காம்பன்சேஷன்லாம் இருக்குது. ஸோ அது காம்பன்சேஷன், கோல் மேனேஜ்மெண்ட், நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ வந்து இன்டர்வியூ நம்ம கிராக் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாடல் தெரிஞ்சால் போதும்.
இன்டர்வியூ உள்ள கிராக் பண்ணி போகிறது. எல்லா மாடியூலும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ சென்ட்ரல் கஷ்டம். ஏன்னா எக்கச்சக்கமான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு இனிஷியாக சொல்லி பண்ண வைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 2 மாடியூல் வச்சு நம்ம ஒரு பேஸ் தெரிஞ்சுட்டா போதும். ஒரு ஃபங்க்ஷனல் கன்சல்டண்டாக கிராக் பண்ணி ஈஸியாக போயிடலாம். ஏன்னா இதையும் ஸ்கோப் அதிகம் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஓரியன்டா அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து என்ன மாடியூல் வேணுமோ அதை அசைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கில் தான் இருக்குது, நீங்கள் இன்டர்வியூ பிளேஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்டை அவங்களே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே உங்களே டெவலப் பண்ணிடுவாங்க. பேசிக் தெரியுதான் பார்ப்பாங்க. பேசிக்ல ஃபங்க்ஷனாலிட்டி அவங்களுக்கு தெரியுது, ஆரம்பில் அதுதான். ஸோ கம்மிங் டு டெக்னிக்கல்ல பார்த்தீங்கன்னா HTL, HSCL ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஆடட் மாடியூல்ஸ். ஸோ நம்மளுக்கு இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ஃபங்க்ஷனலை ஃபர்ஸ்ட் நம்ம கிராக் பண்ணி உள்ள போயிட்டா டெக்னிக்கல்றது வந்து மோஸ்ட்லி ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ டெக்னிக்கல் வந்து நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் இன்டர்வியூ கேட்குறாங்க, நீங்கள் அவ்வளோ ரேட்டிங் டெக்னிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக 70% ஃபங்க்ஷனல் அண்ட் 30% டெக்னிக்கல் சொல்லலாம். அப்படி சொன்னாதான் நம்ம வந்து இன்டர்வியூ வந்து ஃபங்க்ஷனல் லெவல் கொஸ்டின்ஸ் அதிகமாகும். டெக்னிக்கலில் போயிட்டீங்கன்னா SQL கான்செப்ட், ஃபாஸ்ட் ஃபார்முலா நிறைய இருக்கு, ரிப்போர்ட்ஸ் ஓரியன்டட், இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஓரியன்டா வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் கோடிங் லெவலில். ஸோ அதை வந்து நம்ம இன்டெப்டாக போகணும்னா டெக்னிக்கல் கன்சல்டன்ட் ஆகிடலாம். ஸோ அது வந்து அதுக்கு டைம் அதிகமாகும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 6 மந்த் டைம் வச்சுக்கீங்க. ஒரு 6 மந்த்க்குள்ள வேற கம்பெனி மூவ் ஆகணும், உங்களுக்குன்னு ஒரு ஷார்ட் டைம் கோல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது செட் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஃபங்க்ஷனலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த 2 பேருமே நீங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெக்ரூட்மெண்ட் தான் இருக்கீங்க. நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் தான், அவரும் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கான்செப்ட் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபங்க்ஷனல்ல ட்ராக் பண்ணி உள்ள போகலாம். ஸோ அதுக்கப்புறமா இதில் நம்ம கோர்ஸ் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா கோர் ஹெச்ஆர்ல வந்து இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் ஏரியானா இப்போ கோர் ஹெச்ஆர்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், ஆன்போர்டிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் எம்ப்ளாயி மாஸ்டர் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அதுல வந்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம கிரியேட் பண்றாங்க ஒரு கம்பெனி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு கம்பெனி செட்டப் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு கம்பெனி செட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த செக்டரை பற்றி இருக்கேன். ஸோ இப்போ ரிலையன்ஸ் ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க, ரிலையன்ஸ் குரூப், டாடா குரூப், எனி திங் யூ கேன் டேக். ஸோ அவங்களுக்கு வந்து என்டர்பிரைசஸ் அந்த கம்பெனி, அந்த கம்பெனி ஹேவ் சம் டிவிஷன். ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா யாராச்சும்? ஆல்ரெடி ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நான் தான் ரெக்கார்ட் பண்றாங்க. பண்ணிருக்கேன். ஓகே, மறந்துடாதீங்க. ஸோ தென் கம்மிங் டு தி டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியா டிவிஷன்ஸ் ஆர் US டிவிஷன்ஸ் ஆர் யூரோப் டிவிஷன். ஸோ இந்த கம்பெனி வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகுதோ, எந்த கண்ட்ரிலாம் ஆப்ரேட் ஆகுதோ தே ஹேவ் சம் டிவிஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனி கம்பெனி, ஸோ ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகுதுன்னா ஒன்லி ஒன் டிவிஷன்ஸ். அந்த நேரத்தில் டிவிஷன்ஸ் தேவை கிடையாது. ஏன்னா ஒரு டிவிஷன் தான் வச்சிருக்காங்க, இதுக்கு இந்த டிவிஷன் கான்செப்ட் கொண்டு வர மாட்டாங்க. அதனால இது டேரக்டாக இக்னோர் பண்ணிடுவாங்க. அதனால தான் டிவிஷன் ஈஸியாக ஆப்ஷனல். இது வந்து கண்டிப்பாக இருக்குன்னு தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு தி லீகல் என்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி லேஸ் குரூப்பாக இருந்தாலும் அந்த கம்பெனியை தனித்தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா தே ஹேவிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், ரீட்டைல், இன்ஃப்ரா, என்டர்டைன்மெண்ட், கேபிட்டல், இன்னும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டம்ல. ஒரு ரியல் டைம்ல நீங்கள் ரீட்டைல்ன்றது வேற, இன்ஃப்ரான்றது வேற. வேற ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ன்றது வேற, ரிலையன்ஸ் டிஜிட்டல்ன்றது வேற. ஓகேவா? ஸோ ரிலையன்ஸ் டிஜிட்டலில் போய் நம்ம ட்ரெஸ் எடுக்க முடியாது, ரிலையன்ஸ் ட்ரெண்டில் போயிட்டு நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்க முடியாது. ஸோ தே ஹேவிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும். அது கிளைண்ட் ஓரியன்டாக டிஃபர் ஆகும். ஸோ தென் கம்மிங் டு தி பிஸ்னஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்தியான்றது ஒரு டிவிஷன், இந்தியா கீழே வந்து டிவிஷன் இருப்பாங்க. இந்த கம்பெனி எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகும், பெங்களூர்ல ஆப்ரேட் ஆகுதா, சென்னையில் ஆப்ரேட் ஆகுதா, கோயம்புத்தூர்ல ஆப்ரேட் ஆகுதா. ஸோ தே ஹேவிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிரான்ச்சஸ். ஸோ இதுதான் செக்ஷன் சொல்லுவாங்க. செக்ஷனா உங்களுக்கு தெரியும், ஒரு 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 ஹைரார்கி, ஒரு மதர் இருந்தா அதுக்கு சைல்டு இருக்கும், அதான் ஒரு செக்ஷன். ஸோ வி ஹேவிங் சம், ஒரு ஃபாதர் இருந்தாருன்னா அவருக்கு ஃபாதர் இருப்பாரு, அவர் கிராண்ட் ஃபாதர் இருப்பாரு. இந்த மாதிரி அவங்க சைல்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு ஹைரார்கி. அதே மாதிரி கம்பெனின்றது ஒரு ஹைரார்கி. அதுக்கு தான் எல்லாமே நார்மலா. இது வந்து இந்தியன் கிடையாது, நீங்க ஆல் ஓவர் வேர்ல்டு எங்க போனாலும் எந்த விதமான கம்பெனி எடுத்துட்டாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ கம்மிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஒரு பிசினஸ் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், HR டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். தே ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிசினஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து ஜாப், பொசிஷன், கிரேட் எல்லாமே லொகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ல இருக்கணும். இருந்தால் தான் வந்து ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ண முடியும். ஒரு எம்ப்ளாயர் நம்ம பேரோல் ப்ராசஸ் பண்ண முடியும், ஒரு எம்ப்ளாய்க்கு அட்டண்டன்ஸ் ப்ராசஸ் பண்ண முடியும், ஒரு எம்ப்ளாய்க்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்க முடியும், ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து எக்ஸிட் பண்ண முடியும்.
ஸோ இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து இட்ஸ் நீடட் ஃபார் தி எம்ப்ளாயோட டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ்க்கு லுக்கிங் ஃபார் த கம்பெனி ஸ்ட்ரக்சர். ஸோ கம்பெனி ஸ்ட்ரக்சரே இல்லைனா ஒரு எம்ப்ளாயோட டேட்டாபேஸ் இருக்கிறது வேஸ்ட். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுறான், எங்கே ஒர்க் பண்ணும், எம்ப்ளாயினா என்ன, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் நினச்ச டவுட் இருந்தால் கேள்வி. நான் ஸ்பீடாக போயிருப்பேன் நினைக்கிறேன். ஏன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டனால ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா இருக்கும். சரி, நீங்கள் இதில் வச்சு டவுட்னா கேளுங்க. டேக் ஓவர் டைம். சார் இந்த பிஸ்னஸ் யூனிட்ஸ்ன்றது வந்து மீன் லைக் இப்போ இது ஸ்டேட் அந்த மாதிரி வருங்களா? இல்லை, பிஸ்னஸ் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டேட் இப்போ கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்கன்னா இந்தியாவில் ஒரு கம்பெனி தமிழ்நாட்டிலே ஒரு கம்பெனி சொல்லுவாங்க, விப்ரோ இருக்கு. ஓகேவா? விப்ரோ ஒரு கம்பெனி. இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, இந்தியாவோட கம்பெனி, சென்னை தமிழ்நாடோட கம்பெனி இன்ஃபோசிஸ் ஹேவிங் பிரான்ச்சஸ் இன் ஆல் ஓவர் வேர்ல்டு. ஸோ அவங்க வந்து இன்ஃபோசிஸ் இந்தியாலையும் ஆப்ரேட் ஆகும், யூஎஸ்லையும் ஆப்ரேட் ஆகும். ஸோ அவங்க வந்து இன்ஃபோசிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வச்சிருக்காங்க ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கம்பெனி இந்தியா இன்ஃபோசிஸ் இன்ஃப்ரா கம்யூனிகேஷன். ஸோ 2 பிஸ்னஸ் வச்சிருக்காங்க. இது வந்து எங்க ஆப்ரேட் ஆகும், இன்ஃபோசிஸ் ஒரு தனி கம்பெனி, இன்ஃபோசிஸ் இன்ஃப்ரான்ற ஒரு தனி கம்பெனி. ஓகேவா? அவங்க கீழே அதே கம்பெனி இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து பெங்களூர்ல ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா? அதே கம்பெனி சென்னையிலேயே ஆப்ரேட் ஆகுது, வேலைச்சேரி ஓஎம்ஆர்ல ஆப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெங்களூர் இருக்கிறது தனி பிசினஸ் யூனிட், சென்னையில இருக்கிறது தனி பிசினஸ் யூனிட். இதுல வந்து இந்த கண்ட்ரின்ற கான்செப்ட் வராது, ஸ்டேட்ன்ற கான்செப்ட் வராது. ஓகேவா? ஒரு பிசினஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஸ்டேட் லெவல்ல தான் பிரிக்கணும்னு கிடையாது. அந்த கம்பெனியோட இதை பொறுத்து, ஒரு கம்பெனி பெரிய கம்பெனினா ஸ்டேட்ல ஃபுல்லா ஆப்ரேட் ஆகும். ஒரு கம்பெனி சின்ன கம்பெனினா அது சென்னையில மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும், தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு, சென்னையில மட்டும் ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு, அவங்களுக்கு வேற கம்பெனியே இல்லைன்னா அது சென்னையில மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும். அங்க டேரக்டா பிசினஸ் ஒரு கான்செப்ட் டேரக்டா வந்துடும். ஓகேவா? அந்த மெயின் பிரான்ச்னுவாங்களே அந்த மாதிரி. அதுதான் மெயின் பிரான்ச் ஆஃபீஸ்னுவாங்க. ஸோ நீ பேங்க் எடுத்துக்கோங்களேன், ஒரு HDFC பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கும். சென்னையில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்கும், திருவண்ணாமலை பிரான்ச்சஸ் இருக்கும், வேளச்சேரியில் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ தேவை டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். அதுதான் பிசினஸ் கீழே வரும். ஸோ கம்மிங் டு டிபார்ட்மெண்ட்ன்றது ஒரு எம்ப்ளாயி, ஒரு குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட். ஒரு 10 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ணால் அது டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஓகேவா? நீங்க ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் டீம் இருக்கீங்க, ஆன்போர்டிங் டீம்ல உங்களுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க மட்டும் ஆன்போர்டிங் பண்ண முடியும், உங்களை மாதிரி 2-3 பேர் ஆன்போர்டிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்க எம்ப்ளாயோட ப்ரொஃபைலை மட்டும் சோர்ஸ் பண்றீங்க, கால் பண்ணி வர சொல்றீங்க இன்டர்வியூக்கு. பட் இதெல்லாம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. இதை வந்து நீங்க யாருக்காச்சும் அனுப்புவீங்க, நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸ், போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அது ஒரு தனி டீம். அதுக்கப்புறம் ஆன்போர்டிங்க்கு தனி டீம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சேலரி ப்ராசஸ் பண்றதுக்கு தனி டீம் இருப்பாங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு அது ஒரு தனி டீம், பேரோல் டீம். ஓகேவா? இதுதான் டிபார்ட்மெண்ட்ன்றது. டவுட் இருக்கா? அப்ப டவுட் இருக்கு? இல்ல சார், எனக்கு கிளியர் தான். கிளியர் தான். தங்கராஜ் உங்களுக்கு நீங்க கிளியரா இருப்பீங்கன்னு தெரியும். ஓகே, ஏன்னா கிளியர் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரோட செட்டப் இது. ஸோ இந்த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சாஃப்ட்வேர்ல எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்க்கணும், இந்த ஆர்கல் சாஃப்ட்வேர்ல. ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து ஆர்கல் இன்ஸ்டன்ஸ். இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கும் நிறைய. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்ல தான் வந்து நம்ம வந்து கேக்குதா? கேக்குது சார். ஆனா டிஸ்பிளேல எதுவும் டிஸ்பிளே எதுவும் வரலையா? தெரியுதா? எனக்கு எதுவும் வியூ ஆகல சார். இப்போ தெரியலையா? இல்ல சார். ஒருவேளை அவங்க இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு தெரியுதா? எனக்கு நீங்க ஷேர் பண்றதுலாம் நல்லா தெரியுது. இப்போ தெரியலையா மறுபடியும் உங்களுக்கு? இல்ல சார். நான் வேணா அகைன் ஜாயின் பண்ணி பார்க்கவா? ஜாயின் பண்ணுங்க. ஸோ நீங்க கிரியேட் பண்ணதை நான் பார்த்தேன். ஓகே தான். பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறப்ப கொஞ்சம் கிளியரா ஃபுல்லாக கொடுங்க. நிறைய எக்ஸாம்பிளோட கொடுங்க. ஓகேவா? நிறைய என்டிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு என்ன லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணுறது நிறைய கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து கடைசியாக ஒரு 3 டேப் நம்ம உங்களுக்கு அமிச்சோம் பார்த்தீங்களா? ஆமாம், அது வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது இப்போ கொண்டாது. தனி சப்ஜெக்ட் ஏரியா. ஓகே. கேக்குதா மாதிரி? உங்களுக்கு தெரியுதா திருப்பி? எனக்கு அந்த ஸ்கிரீன் மட்டும் ஷேர் ஆகவே மாட்டேங்குது சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சு, இப்போ தெரியல. இப்போ தெரியுது. உங்களுக்கு தெரியுது தங்கராஜ்? சும்மா ஃபுல்லா ஒயிட்டா தெரியுது எனக்கு. உங்களுக்கு தெரியலையா? இப்போ தெரியலையா? இப்போ வந்து உங்களோட ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு. ஆரக்கிள் HCM டெமோன்னு மட்டும் இருக்கு மேல. மத்த எல்லாம் ஸ்கிரீன் ஒயிட்டா இருக்கு. எதுவுமே இப்போ தெரியலையா? தெரியல. இருங்க, நீங்க திருப்பி 2 பேர் திருப்பி ஜாயின் பண்ணாங்களா? சொல்லுங்க.